உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக ஒரு சில செய்திகளை, ஒரு சில ஜோக் உங்களுக்கு சொல்கிறேன். புதுசாக கல்யாணமான ஒரு திருமண ஜோடி, அவங்களுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு. கணவன் வந்து குரட்டை விடுற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தூங்கும் பொழுது கணவன் குரட்டை விடுறது தான் மனைவி எரிச்சலாகி எழுப்பி, இந்த மாதிரி நீங்கள் குரட்டை விட்டுனா நான் எப்படி தூங்குறதுன்னு சொல்லுமே. அவன் என்ன பண்ணுறான், காலில் வாங்கி திருப்பி படுத்து குரட்டை விட தொடங்கியதான். விடிய தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா வந்து கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து ஆக்சுவலாக பரிமாறா மனைவி. அப்போ கேட்குறாங்க, ஏங்க இது மாதிரி நீங்கள் நைட் ஃபுல்லாக அப்படி குரட்டை விட்டு நாங்கள் தூக்கமே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப, நான் எங்கே தூங்க முடிஞ்சு, உனக்கு ராத்திரியில் பேசுகிற வியாதி போல, அதனால் நீ பேசுகிற வியாதி விடிய வந்து நீ பேசுகிறதுனால என்னாலும் தூங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரே ஈயாக இருந்துச்சு. கணவன் என்ன பண்ணுறான், அந்த ஈக்கெல்லாம் போய் அடிக்கிறான். அந்த மனைவி கேட்குறான், ஏங்க நீங்கள் எத்தனை ஈயை வந்து அடிச்சுக்கிறோம், மொத்தம் 6 ஈ அடிச்சுன்னு சொல்கிறான். அதில் எத்தனை ஆண் ஈ எத்தனை பெண் ஈன்னு சொல்கிறப்ப ரொம்ப ஸ்லோகம், 4 ஆண் ஈ 4 பெண் ஈ 2 ஆண் ஈ அப்படின்னு சொல்கிறான். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான், சாப்பாட்டில் இருந்த ஈ பார்த்தீங்கன்னா ஆண் ஈ, அதே வந்து கண்ணாடி மேலே இருந்துச்சுன்னா அது பெண்ணின்னு கரெக்டாக நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருத்தன் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணோட அப்பா என்ன, சரிப்பா நீ கல்யாணம் பண்ணி பொண்ணா கல்யாணம் முடிச்சு ஆசைப்படுற, ஓகே மாத சம்பளம் எவ்வளோன்னு கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறான், எனக்கு 2000 ரூபா அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, பரவாயில்லையே, என் மகன் வந்து 1500 ரூபா சம்பளம் வாங்குறா, நீங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக இந்த 2000 வச்சு மகிழ்ச்சியாக வாங்கலாம்னு சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மகனின் வருமானத்தை சேர்த்தா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு பண்ணை வீட்டில் பிச்சை எடுக்கிறதுக்காக போகிறான். ஒரு அழகான பெண் ஒட்டி இருக்கிற கதவு திறக்கிற தருணம் அவன் என்ன பண்ணுறான், ஏப்பா நல்ல உடம்பு திரகாத்திரமாக இருக்கே, இப்படி பிச்சை இருக்குது, இதெல்லாம் நல்லா இருக்குதா, இது உங்களுக்கு கேவலமான ஒன்று கிடையாது, ஜிபிச்சு ஒன்றும் சாப்பாடு இதுவும் கிடையாது வெட்டி அடிக்கிறா. அப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, அவன் மகிழ்ச்சி படுத்துறதுலாம் என்ன சொல்கிறேன்னா, அம்மா உங்களே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, சினிமா நடிகர் மாதிரி இருக்கிறீங்க, அப்படி இருந்து ரொம்ப அழகாக இருந்து நீங்கள் என்ன பண்ணி இந்த பண்ணை வீட்டில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்களே சொன்னோமே. அவன் என்ன பண்ணுறான், அவன் புகழ்ந்த ஒரே காரணத்தில் என்ன பண்ணுறான், இருப்பான் அவனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து சரி சாப்பாடு கொடுத்துருக்குறீங்க தான். அப்படின்னா ஒரு பொண்ணு நல்லா வந்து குண்டா இருக்க ஒரு பொண்ணு வந்து டாக்டரை போய் பார்க்கும்போது, டாக்டர் எப்படி டாக்டர் உடம்பு குறைக்கணும்னு கேட்குறப்ப அவன் என்ன டாக்டர் என்ன சொல்கிறாரு, நீ 3 விஷயத்தை கை வைக்கினா நீ வந்து உடம்பு கொடுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாங்க, காலை உணவு, மாலை உணவு, இரவு உணவு, 3 சாப்பிட நிறுத்திக்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முதலீடு என்றால் என்னன்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, அடுத்தவரிடம் இருக்கும் பணம் தான் முதலீடு. சரி ரைட்டு, உழைப்பு என்றால் என்ன, அந்த பணத்தை நம்ம வந்து எந்த அளவு அவர் வந்து ஆட்டையை போடுறோமோ அதுக்கு பேர் தான் வந்து உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லைங்களா, யூதரில் ஒருத்தருக்கு வந்து அறவே பிடிக்காத ஒரு செல்வந்தர் என்ன பண்ணுறாரு, ஜப்பான் போகிறார். ஜப்பான் போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு யூதர் வந்து பார்க்குறாரு. பார்த்தவர் என்ன சொல்கிறாரு வந்து, ஜப்பான் நான் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப அருமையான நல்ல யூதர்களையும் பண்டிகைகளையும் பார்க்க முடியாது சொல்கிறப்ப யூதர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம 2 பேரும் அங்கே போகலாம். அங்கே போனோம்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூதரையும் பண்டிகையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பதிலடி சொல்கிறாரு. ஒரு பாதிரி என்ன பண்ணுறாரு, வந்து சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு பிறகு இன்னொரு பாதிரியை வந்து பார்க்க வர்றாரு. அப்போ வந்து பேர் வந்து கண்டுக்காத மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்காரு. உடனே வந்த பாதிரியார் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி ஆக்சுவலாக பைபிள் ஒன்று போட்டு தெரியுமா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டு கொடுக்குறது அப்படின்னு ஞாபகம் இருக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, பிறகு பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லி இன்னொன்று பொருள் பைபிள் தெரியுமான்னு அவர் 3 லட்சம் வரை ஆகிட்டு வர்றாரு. பெரிய உல்லாச படம் ஒன்று போயிட்டுருக்கு. அது வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்காங்க, படகுல போயிட்டுருக்காங்க. திருப்பி என்ன ஆகிடுதுன்னா படகு ஓட்டை ஆகிடுது. அந்த படகு ஓட்டி வரக்கூடிய அந்த படகு ஓட்டுறவை என்ன பண்ணுறான் வந்து அது இருக்க முடிஞ்சுன்னு சொல்கிறேன். சரி உங்களில் யாரும் ஆக்சுவலாக வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ண தெரியாமல் சொல்கிறப்போ அந்த ஃபாதர் என்ன சொல்கிறாரு, ஏன்னா ப்ரேயர் பண்ண சொல்லி சொல்கிறப்ப அப்படியா சார் ரைட்டு, நாங்கள் இப்போ வந்து மாற்று படகு வந்துட்டு அதை நாங்கள் ஏறிடுவோம், நீங்கள் உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஒருத்தர் பசங்கள்ட்ட கேட்குறாரு, இந்த வகுப்புலேயே யார் சோம்பேறியாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து எதிர்ச்சுருந்தாருன்னா அவங்க பரிசு தர போகிறேன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே எந்திரிக்கல. அப்போ என்ன பண்ணுறாரு, கோபு நீ ஏன் பாரு எந்திரிக்கலன்னு கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, வந்து
சார் கையை தூக்குறது கூட என்னால் வந்து சோம்பேத்தனமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மன்னிப்பு கடிதம் காலையில் எழுதலாம் என்ன எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்ற வாரம் நான் வந்து தேவையில்லாமல் வந்து சண்டை போட்டேன், ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, என் மூஞ்சில் வச்சது மாதிரி முகத்தில் வச்சது மாதிரி நான் வந்துக்கிட்டேன், ரொம்ப கோச்சு நீங்கள் போயிட்டீங்க ரைட்டா. நடந்த நிகழ்ச்சிக்காக நான் ரொம்ப மனசை வருத்தப்படுறேன், என்னால் விடிய தூங்கவே முடியல. நம்ம காலையில் அன்பு பரிசு நீ கொடுத்த மோதிரத்தை கூட நான் உங்களுக்கு எடுத்து ஒரு மூஞ்சி ஊற்றி போட்டேன், அந்த காரியத்தை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா, தயவுசெய்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து நீங்கள் வந்து மீன் வந்து அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, கடைசியில் உங்களை என்றும் மறவாத அன்பு காரியம் போட்டு கடைசியில் குறிப்பில் என்ன பண்ணுங்க, போன வாரம் லாட்டரி சீட்டில் 10 லட்சம் உண்டா கேள்விப்பட்டேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.